السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، حدثنا آدم بن أبي أياس قال حدثنا شعبة عن عبد الله بن أبي السفر وإسماعيل عن الشعبي عن عبد الله بن عمرو رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டு வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்றால், எவருடைய நாவிலிருந்தும் எவருடைய கையிலிருந்தும், அதாவது இந்த இரண்டின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன். அதே போன்று உண்மையான முஹாஜிர் யார்? அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் தொடராக, காலு யா ரசூலல்லாஹ் அய்யுல் இஸ்லாமி அஃதல். நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என கேட்டார்கள். قال من سلم المسلمون من لسانه ويده. எவருடைய நாவிலிருந்தும் கையிலிருந்தும் மற்ற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே சிறந்தவர், அதாவது அவரது இஸ்லாம் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த இரண்டு ஹதீஸ்களிலும் முஸ்லிம் யாரு என்பதனை ரத்தின சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதாவது உண்மையான முஸ்லிம் எப்படி இருப்பார் என்றால், அவருடைய நாவாலும் அவருடைய கைகளாலும் மற்ற மனிதர்கள் தொந்தரவு அடையாமல் பாதுகாப்பாக இருந்து கொள்வார். அதே போன்று உண்மையான முஹாஜிர் யார் என்றால், அல்லாஹ் எவைகளை தவிர்த்து கொள்ளுமாறு கட்டளையிட்டாரோ அவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து பாவங்களிலிருந்து விலகி இருப்பார். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்ற முஹாஜிர், இந்த முஹாஜிர் என்பவர் யார் என்பதை பற்றி சுருக்கமாக முதல் உரையிலேயே நாங்கள் பார்த்திருப்போம். இந்த உரையில் உண்மையான முஸ்லிம் என்பவர் யார் என்பதை நாங்கள் பார்க்கும்போது, நாம் அடிக்கடி தன்னை முஸ்லிம் என்று மற்றவர்களிடம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். பறைசாற்றக்கூடிய அந்த மனிதர் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையான முஸ்லிம் எப்படி இருப்பார் என்றால், தன்னுடைய நாவையும் தன்னுடைய கைகளையும் பிறருக்கு தீங்கு செய்வதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவு கை என்ற அந்த இரண்டு அம்சங்களை குறிப்பாக சொல்கின்றார்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், இவைகள்தான் பாவங்களை செய்வதற்கு மூல காரணமாக இருக்கிறது. அந்த இரண்டு உறுப்புகளில் ஒன்றான நாவு, இது மிகவும் மோசமானதாக ஆபத்தானதாக மனிதர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாவின் மூலம் ஒருவர் சுவனத்துக்குள் நுழையலாம், அதே போன்று நரக செல்வதற்கு முக்கிய காரணியாக இந்த நாவு இருக்கிறது.
எனவே சென்ற பாடத்தில் இந்த நாவு சம்பந்தமாக நாங்கள் ஒரு சில ஹதீஸ்களை பார்த்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் பேசினால் ஃபல்யகுல் கைரன், நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் அவ் லியஸ்முத், வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து மன் ஹஃபிஸ லி பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லை அத்மனு லஹுல் ஜன்னah. யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் அதே போன்று இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அபத்தையும் தீமைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றாரோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்மனு லஹுல் ஜன்னah, நான் அவருக்காக சுவனத்தை உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த நாவின் மூலம் ஏற்படக்கூடிய விபரீதத்தை, இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய தீமைகளை சூரத்துல் ஹுஜராத்திலே ஒரு சில வசனங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமுன் மின் கௌம். விசுவாசிகளே, ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் எங்களை விட தாழ்ந்தவர்கள், அவர்கள் கீழ் ஜாதி, நாங்கள் மேல் ஜாதி, நாங்கள் பணக்காரர்கள் கணவந்தர்கள், அவர்கள் ஏழைகள் என்று நீங்கள் பரிகாசம் செய்து கொள்ள வேண்டாம். அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும், ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் பரிகாசம் செய்யப்பட்ட அவர்கள் பரிகாசம் செய்யும் இவர்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலா நிசாஉம் மின் நிசா. எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன், ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே பரிகாசம் செய்யப்பட்ட அந்த பெண்கள் பரிகாசம் செய்யும் இந்த பெண்களை விட மிகச் சிறந்தவர்களாக இருக்கலாம். அன்பான சகோதரிகளே, யார் யாரெல்லாம் நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் வெள்ளை நிறத்தால் அழகானவன், நீமோ கருநிறத்தால் அசிங்கமானவன் என்று பேசிக் கொள்கின்றார்களோ அவர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பரிகாசமாக பேசக்கூடிய உன்னையும் இந்த அகிலத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் நிறங்களையோ அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்தஸ்துக்களை பார்ப்பதில்லை. மாறாக அவன் பார்ப்பதெல்லாம் இன்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களில் இருக்கும் தக்வா என்ற அந்த இறையச்சத்தை தான் பார்க்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா கூறுகிறான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களை சிலரை குறை கூற வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப், உங்கள் சிலரை பட்ட பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டாம். பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான், விசுவாசம் கொண்ட பின்னர் தீயவற்றை குறித்து காட்டும் அந்த தீய பட்ட பெயர்கள் கூறுவது மிக கெட்டதாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். கூறிவிட்டு வமன் லம் யதுபு ஃபஉலாயிக ஃபஹுமுல் ஸாலிமூன், எவர்கள் மேலே கூறப்பட்ட பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீளவில்லையோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த குர்ஆனில் எவைகளை எம்மை தவிர்த்து நடக்கும்படி அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்த்து நடக்கும் போது நாம் உண்மையான முஸ்லிமாக இருப்போம். அது இல்லாமல் இந்த இழிச்செயல்களை யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் இங்கே ஸாலிமூன் என்று அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த குர்ஆனிய வசனத்தை இங்கே ஞாபகப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? எமது சமுதாயத்தில் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட செயல்கள் சர்வ சாதாரணமாக காணப்படுகிறது.
எனவே இதன் பின்னரும் திருந்தாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகள், நிச்சயமாக நீங்கள் அநியாயக்காரர்கள் என்பதனை மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த நாவு அல்லாஹுவால் எமக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்று. இந்த நாவு தோற்றத்தில் சிறியதாக இருந்தாலும் அதன் மூலம் வெளியேறும் வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனங்களை புண்படச் செய்கிறது. முக்கியமாக உறவுகளை துண்டிப்பதற்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த நாவின் மூலம் நாம் பின்பற்ற வேண்டிய இஸ்லாத்தை களங்கப்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்தி பல பிரிவுகளாக மாறுவதற்கு இந்த நாவு மூல காரணமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று பார்த்த இந்த ஹதீஸின் சுருக்கம் என்னவென்றால், ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்றால் அவர் தொழுது, நோன்பு நோற்று, ஹஜ் செய்து, சதகா, ஜகாத் கொடுத்து இந்த மாதிரியான இபாதத்துக்கள் செய்வதில் மாத்திரமல்ல, மாறாக அவர் தனது நாவாலும் கைகளாலும் ஏனைய மனிதர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பதுதான் அவருடைய இஸ்லாத்தின் உண்மையான அடையாளமாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் என்பது வாக்குறுதிகளிலும் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களிலும் மட்டுமல்ல, யாராவது நம்மை பற்றி நினைக்கும் போது அவர் நாவால் யாரையும் காயப்படுத்த மாட்டார், அவர் கைகளால் யாரையும் தீண்ட மாட்டார் என்று நம்பிக்கையுடன் சொல்லக்கூடிய நிலை வந்தால்தான் நம்முடைய இஸ்லாம் உண்மையில் சிறந்ததாக இருக்கும். ஆகவே சகோதரர்களே, இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் தன்னையே சோதித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனது நாவு பிறரை புண்படுத்துகிறதா அல்லது மற்றவர்களை திருப்தி அடைய செய்கிறதா? அதே போன்று எனது கைகள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறதா அல்லது உதவி செய்கிறதா என்று சோதித்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் சிந்திக்கும் போது நமக்கு நாமே நேர்மையான பதிலை அளித்தால் அப்போது மன நிறைவோடு இருந்து விடலாம், அல்லாஹ்விடம் நான் உண்மையான முஸ்லிம் என்று. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு அளித்த எமது நாவு, அதே போன்று எமது கைகள், இந்த இரண்டையும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் இழக்காமல், அதே போன்று அந்த இரண்டிலிருந்தும் அதிகமான மக்கள் பிரயோசனம் அடைய அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.